ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் மேரி கிறிஸ்மஸ் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா 1996 முன்னாடி நடக்கிற கதை காலமாக தான் இருக்குது. நம்ம ஹீரோ 7 வருஷம் கழித்து பாம்பேக்கு வராரு. நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மா தான் இருக்கிற ஒரே சொந்தம். அவங்களும் இப்போ இடையில இறந்துட்டாங்க. அந்த மனக்கவலையிலே நம்ம ஹீரோ இருக்காரு. அப்போ ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினையும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதனால் நம்ம ஹீரோவை அவங்க ஹீரோயினி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினி வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அப்படி நம்ம ஹீரோ கிளம்பி போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி வீட்டில் நம்ம ஹீரோவை எதிர்பார்க்காத விஷயம்லாம் ஹீரோயினி வீட்டில் நடக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த மேரி கிறிஸ்மஸ். तो तुम सिंगल हो या मुझे देख के अपनी वेडिंग रिंग पॉकेट में डाल दी? लंबी कहानी है. இந்த படத்தோட பஸ் ஸ்டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. பஸ் ஸ்டாப்பில் காமெடி அங்கங்கே கொஞ்சம் இருந்தாலும் காமெடி இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகல. இந்த பஸ் ஸ்டாப்பில் சீன்ஸ்லாம் காட்டுற விதமும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி நடிப்பும் நம்ம ஹீரோயினி நடிப்பும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. மற்ற ஆக்டர்ஸோட நடிப்பு நல்லா இருந்தாலும் முக்கியமான ரோல்னா அது நம்ம விஜய் சேதுபதியும் நம்ம ஹீரோயினி மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவான பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருந்துச்சு. मेरे लिए 3 घंटे एक खूबसूरत सपने की तरह थे. अब इससे पहले कि बेल बजे और मैं जाग जाऊं, मुझे निकल जाना चाहिए. Choose one. The night is darkest just before dawn. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃபில் நிறையா ட்விஸ்ட்லாம் காத்திருக்கு. அந்த ட்விஸ்ட் எல்லாமே கிளைமேக்ஸில் உங்களுக்கு ரிவீல் ஆகும். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் ரொம்ப மோசமான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு லிப்லாக் சீன்ஸ் மட்டும் இந்த செகண்ட் ஹாஃபில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவான பஸ் ஸ்டாப், ஒரு ஓகேவான செகண்ட் ஹாஃப் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஓகேவான படமாக தான் இருந்துச்சு. இந்த வீக்கெண்டில் ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு படம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் ஆச்சும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம். உங்களில் யாரும் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. Sometimes violence is better than sacrifice.